ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாக்குகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கடந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தை அதிகமாக இந்த பகுதியை வாசிக்க தியானிக்க தேவன் கருவிழுந்தால் பல பகுதிகளை உரிமையாக்கிக் கொள்ளும்படியாகவும் தேவனை செய்தார். முதல் வாரத்தில் நான் புதிய காரியத்தை தேவன் செய்கிறார் என்பதை குறித்து நியூ ஸ்டார்ட் என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை இப்படி ஆரம்பித்தார் என்பதை குறித்து நான் சொன்னேன். இந்த வசனத்தை யூஸ் கொண்டிருக்கிற நான் வனாந்திரத்திலே வழியையும் என்கிற ஒரு வார்த்தை என் உள்ளத்திலே ஆண்டு வைத்தார். அந்த வார்த்தையை வைக்கவில்லை, அதை குறித்து சற்று தியானிக்கவில்லை. முதலாவதாக the nature of the wilderness, வனாந்திரத்துடைய தன்மை என்ன என்பதை குறித்து முதலாவது தேவனுடைய ஆவியானவர் சில வசனங்களை நினைப்பூட்டினார். அந்த வனாந்திரத்தின் தன்மையை நாம் அறிந்து கொள்வோமானால் அதுவே தேவன் வழியை உண்டாக்குவே என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை வாழ்க்கை வனாந்திரம் போல காணப்படலாம். பேருடைய வனாந்திர போன்ற பல அனுபவங்களை உள்ள மக்களுக்கு தேவன் எப்படி வழியை காட்டினார் என்பதை குறித்தும் வழியை திறந்தார் என்பதை குறித்தும் நான் சில வேத வசனங்களை என் நினைவில் வந்த தேவன் நினைப்பூட்டின சில வசனங்களை நம்மோடு போதும்படியாக நான் விரும்புகிறேன். வனாந்திரத்தின் தன்மை என்று சொல்லும்பொழுது உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வனாந்திரம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாழான நிலம், ஊழையுள்ள வெறுமையான அவாந்திர வழி என்று எழுதப்படுகிறது. வனாந்திரம் என்று சொல்லும் பொழுது பாழான நிலம் என்று எழுதப்படுகிறது. பிரயோஜனமற்ற நிலம், பயன்படாத, எந்த விதத்திலும் உதவி பெறாத, நன்மை பயக்கக்கூடியாத, எல்லாம் முடிந்தவை என்று சொல்லக்கூடிய பாழான ஒரு நிலம், ஊழையுள்ள நிலம் என்று அவாந்திர வெளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிக மோசமான நம்பிக்கை உருவாகுவது எந்த விதமான காரியம் இல்லை. இந்த பாழாய் போன ஒரு நிலம், பயனற்ற ஒரு நிலம், நம்பிக்கைக்கு போன ஒரு நிலம் என்பதாக நாம் பார்க்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அங்கேயும் நாம் பார்க்கிறோம் வனாந்திரத்தின் தன்மை குறித்து தேவனுடைய ஆவியானவர் 15ஆம் வசனத்திலே எழுதும்போது எழுதுகிறார். உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள்கள், தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வனாந்திரத்தை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. அங்கே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இருக்கிறது, தேள்கள் இருக்கிறது, தண்ணீர் இல்லாத வறட்சியான அந்த பூமி என்று வனாந்திரம், பயங்கரமான பெரிய வனாந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கை பாகுதிகள் இப்படிப்பட்டதாய் காணப்படலாம். எழுத்தின்படியாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையில இந்த சொல்லப்பட்ட அந்த பகுதிகள் வேலை ஸ்தலத்திலோ, நம்முடைய தொழிலோ, நம்முடைய மற்ற இந்த காரியத்திலோ ஒருவேளை வனாந்திரம் போன்ற ஒரு நிலைமை, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் நம்மை கடித்து தீர்த்துகிற, நம்மை வாழ்க்கையை பாதிக்க ஒன்று இருக்கலாம், அல்லது தண்ணீர் இல்லாத வறட்சியான எல்லா காரியங்களும் வறட்சியாக்கப்பட்ட ஒன்றையா இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தாலும் அந்த வனாந்திரத்தில் நான் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. வறட்சியான இடம்தான், கொள்ளிவாய் சர்ப்பங்களுடைய இடம், தேர்வுகளிடம் பிரியவனாந்திரம். ஆனாலும்
தேவன் அதன் மத்தியிலே நம்பிக்கையற்ற நிலையிலே காணப்படுகிற எனக்கு உங்களுக்கும் ஒரு வழியை உண்டாகும் என்று ஆண்டுடைய ஆவியாளர் சொல்கிறார். கடந்த இந்த வார்த்தையை நான் நியாயத்தனியமாய் வனாந்திரத்தின் பகுதிகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதோ விதத்தில் வனாந்திரங்கள் ஏற்படுகிறது. ஏதோ விதத்தில் வனாந்திரத்தின் பாதை வழியாகி போகிறோம். நான் சில தேவ மனிதனுடைய வாழ்க்கையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அவருடைய வாழ்க்கையிலும் சொல்லப்போகிற காரியங்கள் அவர்களுக்கு வனாந்திரமாகவே காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் அவருக்கு அந்த வனாந்திரத்திலே வழியை ஏற்படுத்தின ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கப்பட்டிருக்கிறார். நான் உனக்கும் வழியை வனாந்திரத்தில் உண்டாக்குவேன். அவை இந்த காவலை ஆண்டவர் நம்ம நம்பிக்கை இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எழுதப்படுகிறது. வனாந்திரத்தை சொல்கிறார். வாசிக்க எரேமியா 2:2. விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரம் என்று எழுதப்படுகிறது. விதைக்கப்படாத வனாந்திரமாகிய தேசம். விதைப்பு இல்லை என்றால் அறுப்பு இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். விதைத்தால் தான் அறுப்பு. விதைப்பு இல்லை, ஆகவே அறுவடையும் இல்லை. அப்ப எந்த விதமான காரியம் இல்லாத ஒரு வனாந்திரம் வாழ்க்கை வாழ்வதற்கு, செழிப்பதற்கு, ஆசிரியப்படுவதற்கு எந்த விதமான ஏதும் இல்லாத ஒரு நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு சொன்னாரு, நான் உனக்கு ஒரு வழியை அங்க உண்டாக்குவேன். விதைப்பில்தான் அறுவடை இருக்கும். நம்ப முடியும். எதிர்பார்ப்பே இல்லாத இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் ஒரு வழியை நான் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 21ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலும் வனாந்திரத்தில் எழுதப்பட்ட வாக்கு வாசிக்கிறோம். வாசியாமம் பயங்கரமான தேசமாகிய வனாந்திரம் என்று எழுதப்படும். பயங்கரமான தேசமாகிய வனாந்திரம் நம்மை அழித்து விடக்கூடியது ஒன்று, நம்மை வாழ்வழிக்கக்கூடிய ஒன்று அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் தேவன் எனக்கு உங்களுக்கும் ஒரு வழியை அவர் ஆயத்தம் பண்ணி சொல்கிறார். நம் வாழ்கிற உலகம் மிக மோசமான நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். பலவிதமான சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறோம். நம்பிக்கை உருவாக்குவதை பார்க்கிறோம். எல்லா விலைவாசியும் மற்ற காலம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. வேலை இழப்புகள், வேலையில்லா திண்டாட்டங்கள் எல்லாம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற நிலைமையிலும் தேவனை பிள்ளைகளாய் நாம் நீங்களும் இந்நாடு விசுவாசிக்கணும். கர்த்தர் அதன் மத்தியிலே எனக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவார். என்னை நடத்துவதற்கு ஒரு போதுமான தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வந்த போல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் விசுவாசத்தினாலே நாம் கடந்து செல்ல முடியும். பார்வோன் இந்த வனாந்திரத்தை குறித்து சொல்லும் பொழுது அவன் யாத்ராமதி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இந்த வனாந்திரத்தின் தன்மையை குறித்தவன் சொல்கிறான். வாசியுங்கள். யாத்ராமதி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வனாந்திரம் அவர்களை என்ன செய்தாங்க? அடைத்து போட்டது. வனாந்திரம் நம்மை அடைத்து போடுகிறது என்று நம்ம வாழ்க்கையிலே இஸ்ரவேலர்கள் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறார்கள். வாக்குத்தத்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பிரவேசிக்க முடியாதபடி வனாந்திரம் அடைத்து போடுகிறது ஒன்று என்பதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் முன் குறித்த காரியங்கள், தேவன் நமக்கு திட்டம் பண்ண காரியங்கள், தேவன் நமக்கு வாக்கு பண்ண காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் வெற்றி கொள்ள முடியாதபடி வனாந்திரம் நம்மை அடைத்து போடுகிறவர்களாக இருக்கிறது. அடைத்து போடுகிற வனாந்திரத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு வழியை திறப்பது போல நமக்கு அவர் வழியை திறப்பதற்கு அவர் இன்றைக்கும் அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அடைத்து போடுது வாழ்க்கை முன்னேற்றத்தை, வாழ்க்கையிலே தேவன் தர வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாதபடி, தேவனுடைய பாதையை முன்னேற முடியாதபடி, தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேறுகிற உள்ளே பிரவேசிக்க முடியாதபடி வனாந்திரம் நம்மை தடை செய்கிறவர்களாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அந்த வனாந்திரத்தில் தடை செய்கிற காரியத்தை மத்தியிலும் ஆண்டவர் சொல்கிறார், வனாந்திரத்தில் தான் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவேன் என்று சொல்வதை நான் வாசிக்க முடியும். யோபுவின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் வனாந்திரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. வனாந்திரத்தை குறித்து வாசிக்காமோ
மனித சஞ்சாரம் இல்லாத வனாந்திரம், மனிதனுடைய சஞ்சாரம் இல்லாத ஒரு வனாந்திரம் மண்டலே இல்லை. அப்படியான என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வனாந்திரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு வழி நிச்சயம் ஏற்படுத்துவேன். இந்த காலங்களிலே தேவனுடைய வார்த்தையை அப்படியே நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட நிலைமை தெரியாத ஒரு வாழ்க்கை சொல்ல, நான் கத்தர் நாட்டில் இன்னொரு என்னுடைய வனாந்திரத்தில் அவனுடைய வழியை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி நம்பிக்கையற்ற பல சூழ்நிலைகளை காட்டினார், வசனங்களை ஆண்டவர் காட்டினார். ஆகவே மத்தியிலே தேவன் எனக்கு வழியை திறப்பார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நாம் இருக்கத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் வேதத்தில் சொல்லப்பட்ட சில உதாரணங்களை நான் சொல்லி காட்ட முடியாது. நான் விரும்புகிறேன். யாத்ராவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே மோசேயை குறித்து நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். மோசேயின் வாழ்க்கையில் நடந்த 2 காரியங்களும் வனாந்திரமான வாழ்க்கை நிலைமை. ஒன்று, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவள் வாழ்ந்த வனாந்திரமான ஒரு நிலைமை. இரண்டாவதாக, ஊழியத்தின் பாதையிலே அவன் சென்ற வனாந்திரமான காரியத்தை குறித்து நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். யாத்ராவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறவர்களே, மோசே அங்கே அரண்மனையில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் வாசிக்கிறோம். அவன் எய்த்தினை ஒருவனை வெட்டி கொன்றான். எபிரேயர்கள் 2 சண்டை போடும்பொழுது அவன் சொல்லி அவள் பஞ்சாயத்திற்குடியாய் பேசின ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். அதற்கு 14ஆம் வசனத்தை வாசியாகும். மோசேயை கொலை செய்ய வகைக்கினான். மோசே பார்வோனிடத்தில் தப்பியோடி அங்கே தப்பி ஓடுகிறான் தன் ஜீவனுக்காக. நல்லா கவனிங்க, எல்லா ஆண்களையும் மறைத்திருக்க ஆண்டவர் மோசேயை பாதுகாத்தார். டீன் ஏஜ்ல அவன் 40 வயது வரைக்கும் அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தான். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லுகிற நிலைமையில அடுத்து பார்வோனாக பட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலைமையிலே அவன் வாழ்ந்து கொண்டான். எவ்வளவு செல்வ செருக்கோடு வாழ்ந்திருப்பான் யோசிச்சு பாருங்கள். எத்தனை விதமான காரியங்கள் எல்லா கடைகளிலும் அவன் கற்று தேர்ந்தான் என்று வாசிக்கிறோம். எத்தனை வசதிகள், எத்தனை காரியங்கள். ஆனா இப்போதோ அவன் வனாந்திரத்துக்கு ஓடுகிற ஒரு நிலைமை, தன் ஜீவனை பாதுகாக்கும்படியாய் ஒரு நிலைமை. என்ன செய்வது தெரியாது, எப்படி தெரியாது, எப்படிப்பட்ட நிலைமையும் தெரியாது. வேறு வாசிக்கிறோம், மீதியான் தேசத்தில் தங்கி ஒரு துறவண்டையிலே ஒரு உட்கார்ந்திருந்தான் என்று வாசிக்கிறோம். என்ன செய்வது தெரியாது, என்ன போகுது, எப்படி போகுது. அவ்வளவு வசதியான நிலைமையில இருந்து கொண்டு இப்பொழுது அரண்மனை விட்டு வெளியேற்றப்பட்ட ஒரு நிலைமை. எங்கே படுப்பது, என்ன சாப்பிடுவது, எங்கே ஆதரவாக இருப்பது, ஒன்றுமே அறியாத ஒரு நிலைமை. கர்த்தர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது மோசேக்கு தேவன் ஒரு வழியை அவனுக்கு திறந்திருந்தார் என்பதாக வாசிக்கிறோம். ஆண்டவன் அந்த தேசத்தில் அவனுக்கு காரியத்தை செய்தி பார்க்கிறோம். அதில் கீழ் உள்ள சம்பவத்தை நான் வாசிக்கிறோம். மோசே எப்படியாய் 6 மாடு தண்ணி கொடுக்கும்படியாய் அவன் கொடுப்பதை பார்க்கிறோம். அவன் தன் குமாரத்தை பார்த்து அவன் எங்கே அந்த மனுஷனை விட்டு வந்தது என்ன, போஜனம் பண்ணி அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று அவன் ஒரு வழியை கத்திருந்தான். அடுத்த நேர சாப்பாடு எங்கன்னு தெரியாது. மோசேக்கு அரண்மனையில ஏராளமான சாப்பாடு, ஏராளமான வசதிகள். ஆனால் எல்லாவற்றையும் துறந்தவனாக வனாந்திரமான ஒரு நிலைமை. என்ன செய்வது, யார் எப்படி எங்கே போவது தெரியாது. ஆனால் இங்கே ஒரு வழியை கத்திருந்தான். அந்த மனுஷன் அழைத்து வா, அவனுக்கு ஆகாரத்தை கொடு என்று சொல்லி அங்கேயே அவன் தங்கியிருந்ததை பார்க்கிறோம். வாழ்க்கை கற்றுவிக்கப்பட்டதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை வனாந்திரம் காணப்படலாம், இருண்டு போன்ற நிலைகளே காணப்படலாம், என்ன செய்வது அறியாதவரை காணப்படலாம். ஆனால் அந்த கால்வழியிலே வனாந்திரத்திலே வழியை ஏற்படுத்துகிற கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் அவர் வழியை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், மோசே இஸ்ரவேலை வழிநடத்தி கொண்டு வருகிறான். பார்வோன் சொன்னதை வாசித்தோம். 10ஆம் அதிகாரத்தில் வனாந்திரம் அவர்களை அடைக்கப்பட்டது, இனி அவ்வளவுதான் என்று சொல்லி அவர்களை பின்தொடர்ந்தான் பார்வோன் என்று பார்க்கிறோம்.
இஸ்ரவேலின் பெரிய கலக்கம் வனாந்திரம் தான். முன்னாலே செங்கடல், வனாந்திரம், பின்னாலே பார்வோனும் அவருடைய சேனைகளும். ஆனால் தெரியும், ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை செய்ய பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்தார்கள். மோசேயை பார்த்து புலம்பினார்கள். மோசே, எகிப்திலே பிரயோஜனம் இல்லை என்றால் வனாந்திரத்தில் சாப்பிடுக்க கொண்டு வந்தேன். எகிப்திலே வனாந்திரத்திலே சாவதை பார்க்கும் அங்கே சென்றிருப்போமே. மோசேயுடைய வாழ்க்கை மேல் கேள்விக்குறியானது. ஆனால் கர்த்தர் ஒரு வழியை திறந்தார் என்று வாசிக்கிறோம். எந்த செங்கடல் அவர்கள் முன்னேறி செல்ல முடியாதபடி தடையாய் காணப்பட்டதோ, வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே அது போக முடியாதபடி வனாந்தரம் அடைக்கப்பட்ட நிலைமையிலே சத்துரு கையிலே இவர் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த எந்த செங்கடல் இருந்ததோ, நம்முடைய ஆண்டவர் அந்த செங்கடலுக்குள்ளாக ஒரு வழியை கட்ட வைத்திருந்தார். அந்த வழியை கட்ட திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வழியாய் பிரவேசித்ததை நாம் பார்க்க முடியும். எந்த வழியாய் பிரவேசித்தார்களோ அதே வழியாய் பிரவேசித்த எகிப்துடைய சேனையை தேவன் அழித்துப் போட்டதை நாம் பார்க்க முடியும். ஆண்டுடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள், ஆண்டுடைய வழிகள் அற்புதமானவைகள், தேவனுடைய வழிநடத்தல்கள் மிக ஆச்சரியம். ஆகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நமக்கு ஒருவேளை எப்படி வழி திறக்குன்னு தெரியாது, எப்படி வழி திறப்பான்னு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு காரிய கர்த்தரை விசுவாசிப்போம், அவர் எப்படி அவர் வழியை திறக்க முடியும். ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்து தேவன் வழியை அவர் கொடுத்திருப்பாரானால் இன்னைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற எந்த செங்கடலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தேவனால் கூடாத காரியங்கள் எல்லாமே சொல்லமா, தேவனால் கூடாத காரியங்கள் எல்லாத்திற்கும் சொல்லமா, சத்தத்தை சொல்லலாம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எது கடினம் என்று நினைச்சிருக்கீங்களோ இந்த காலை கர்த்தருடைய ஆதரவு சொல்றார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் வழி திறப்பதை நான் பார்க்க போறோம். ஆகவே இந்த கால்களுடைய கவலைகள், வாரங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாமே தேவ சமூகத்தில் இறக்கி வைத்துவிடுவோம். கர்த்தரை விசுவாசிப்போம், கர்த்தரை விசுவாசிப்போம். தெரியாது, ஜனங்கள் புலம்பினார்கள். மோசேயும் பயப்பட்டான். மோசே கர்த்தருக்கு ஜெபம் பண்ணான். ஆண்டவர் செய்த சிம்பிளான ஒரு வழியை குறித்து பார்க்க முடியுது. நீ புறப்பட்டு போன்னு சொல்லி நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தில் செய்ய எக்ஸ்ட்ரா கர்த்தர் ஒண்ணுமே செய்யல. மோசேயுடைய கையில் இருக்கிற காரியத்தை வைத்து கர்த்தர் காரியத்தை செய்தை பார்க்கிறோம். ஆண்டுடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். ஏசாயாவில் வாசிக்கிறோம், நம்முடைய வழிகளை பார்க்கிறோம். ஆண்டுடைய வழிகள் இப்படிப்பட்டவைகள் மேலான வழிகள். அவை நமக்கு அறிந்து கொள்ள முடியாது, நம்ம புலப்பட முடியாது, யோசிக்க முடியாது. ஆனால் அந்த கர்த்தருடைய பிள்ளை இந்த காலவெளியில கர்த்தர் சொல்லுவாங்க, வனாந்திரத்திலே நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. விசுவாசிப்பாயானால் நீ அதை பார்க்க முடியும். நீ விசுவாசிப்பாயானால் உடைய வாழ்க்கையிலே அதை அனுபவிக்க முடியும். என்னாகும் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலும் மோசேயின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்திலே வழிநடத்தப்பட்டு கொண்டு வருகிறார்கள். வழிநடத்தப்பட்டு கொண்டு வரும்போது அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே முறையிட்டார்கள் என்று எழுதப்படுகிறது. இதற்காக முறையிட்டார்கள். வாசிக்க 4 வாசிக்காப்போம். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசி கொடுப்பவர் யார்? எகிப்தில் அவ்வளோ பாடுபட்டார்கள். ஆனால் அவருடைய சாப்பாட்டை பற்றி சொல்லி அடுத்த வசனம் வாசியாகும். இப்பொழுது உள்ளம் வாடி போகுது, தூதர்கள் உண்ணும் உணவு பாடுகிறோம். வானத்திற்கு மன்னாவை தேவன் கொடுத்தார். ஆனால் இவர்கள் மன்னா எதற்கு? அதுவே போதுமானது அல்ல என்று புலம்பினார்கள். வனாந்திரமான ஒரு நிலைமை.
இறைச்சி வேண்டும் என்று அழுகிறார்கள். மோசே அவருக்கு பெரிய பிரச்சனை. வனாந்தரமான இடத்துல அவன் சொல்கிறான். 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு இறைச்சி எங்கே என்று வராண்டவரே. மோசேயுடைய நிலைமை மிக பயங்கரமானது. அவனுடைய வாழ்க்கை வனாந்தரமான ஒரு ஜீவியத்தில் காணப்பட்டான். வழி தெரியல. சாதாரணமான மனுஷன் அல்ல. நசனை கோலை வைத்து செங்கடலை பிளந்தவன், கண்மலையை அடித்து தண்ணீரை புறப்பட பண்ணினான். எகிப்தில 10 வாதைகளை கொண்டு வந்த மோசே இப்பொழுது அவனுக்கும் பெரிய தடுமாற்றம், வனாந்தரம் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். ஜனங்கள் காலாட்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், வேத மனுஷன் மொத்தம் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு இருந்தாலும் சொல்கிறார்கள். அவ்வளவு பேர் கிடைக்க வேண்டும். எங்கே இருந்து வர ஆண்டவரே, எங்கே இருந்து வரும்? வழி தெரியல. என்ன செய்வது வழி தெரியல. அவர் சொன்னான், ஆண்டவரே, இது என்னால தாங்கக்கூடாத பாரமாகிறது. வாசிங்க 14ஆம் வசனம். இது மிஞ்சின பார் ஆண்டவரே. கடைசியில் முடிவில் அவருடைய காரியம் என்ன? வழி தெரியல, தன்னாலே முடியல. அவன் சொன்னவர்கள் அடுத்த வாசிக்கிறோம். வாசிப்போம். இப்பொழுதே நான் செய்யும் மிக நேரங்களில் நாம் நாங்கிற பாதையிலே போகக்கூடாது. அன்றுவரே எடுத்துக்கொள்ளும் இருந்து என்ன பயன் சொல்கிறது. மோசே சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. கொண்டு தந்த மகத்துவமாக அதை செய்தார். அவருடைய வாழ்க்கையை இப்பொழுது வனாந்திரம் எங்கே இருந்து வரும்? கேட்ட கேள்விதான். எங்கே இருந்து வரும் ஆண்டவரே? எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எங்கே இருந்து வரும்? வழி தெரியலையே, வழி இல்லையே என்று சொல்லுகிறாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் ஒரு இடம் மோசையை போல இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திரத்தின் பாதையிலே இது எனக்கு மிஞ்சின பாரம், என்னால் தாங்க முடியாத பாரம், எனக்கு ஒரு ஆசை எங்கே இருந்து வரும்? என்ன செய்வது என்று தனித்துள்ளப்பட்டவராக அல்லது உள்ளத்தை சொல்வதாக தேவ சமூகத்தை வைக்க முடியும். இந்த காலத்தில் மோசேக்கு வழியை திறந்த கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வழியை திறப்பதற்கு போதுமானது என்றார். நல்ல சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லப்போகிறார். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறார்? மோசே, நான் இந்த ஜனங்களுக்கெல்லாம் 20 வாசிங்க, 19 வாசிங்க. ஒரு மாதம் வரைக்கும் நான் தரப்போறேன் சொல்லி ஆண்டவர் சொன்னார். 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். மோசேக்கு பொழுது மிக இக்கட்டான நிலைமை இருக்கிறது. வனாந்திரம் எங்கே இருந்து வரும் என்று கேட்டான். வழி இல்லை. தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிப்பதற்கு அவனால் முடியும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திர பாதை வழியாய் வாழ்ந்து வனாந்திரத்தை சந்திக்கும். சொன்னேன், பயங்கரமான வனாந்திரம், விதைப்பும் அறுப்பும் இல்லாத வனாந்திரம், பாலான நிலம், ஊழை உள்ள நிலம், கொள்ளுவாய் செப்பட்டு தேர்வுள்ள வனாந்திரம். அப்படிப்பட்ட வனாந்திரத்தின் பொழுது ஐயோ, எனக்கு எப்படி ஆகப்படுது, எனக்கு எப்படி ஒரு காசு வரும் என்று நினைக்கும் பொழுது அவனே கேள்வி கேட்க சொல்ற ஆண்டவர்கிட்ட 20 வசனத்துல, ஆண்டவரே, என்னோட காலாக்கள் எத்தனை பேரு? 6 லட்சம் பேர். 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுத்திருந்தீரே என்று சொல்லி சொல்றான். ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்கள் போதுமா, சவுத்துக்கு மஞ்சங்களை அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்று கேட்டார். அவர்கள் விசுவாசிக்க முடியல. காரணம், வனாந்திரம் பயங்கரமாக பயங்கர தேசமாகிய வனாந்திரம், நம்பிக்கை இழக்கப்படுகிற வனாந்திரம், விசுவாசத்தை அற்றுப்போடுகிற வனாந்திரம். தேவனுடைய மோசே சந்தேகத்தில் எழுப்பினான். கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய கை குறியிருக்கிறதோ, என் வாக்குப்படி நடக்குமோ நடவாது என்று நீ இப்பொழுது என்ன சொல்வாய்? I will open the door.
நான் உனக்காக வழியை நான் தருவேன். எங்கே இருந்து வரும் என்று கேட்கிறாய், நான் வர வைப்பேன். அவருக்கு வழி தெரியும். இன்னைக்கு தேவனுடைய நமக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும் தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று சங்கரகான் சொல்லுவது, ஒத்தாசம் பருவங்களுக்கு நேராய் கண்களை எடுப்போம். எனக்கு உங்களுக்கு வனாந்திரத்தில் வாழ்வு, வனாந்திர பாதையில் தேவனோடு நான் பார்ப்போம். ஒத்தாசை நான் பார்ப்போம். எனக்கு ஒத்தாசை பருவம் 120 சங்கத்தில் தேவன் எனக்கு செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரே நோக்கியிருக்கிறதாக சொல்கிறார். மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்கே இருந்து வரும், எங்கே இருந்து வரும், எப்படி வரும், என்னால் தாங்க முடியல, வழி தெரியல. ஆண்டவரே இந்த காடுகளிலே வனாந்திரம் மிக பயங்கரமான ஒன்று, வனாந்திரம் மிக கெட்டாத ஒன்று. அறிஞர்களே, வனாந்திரத்தின் பாதையில் எனக்கு கஷ்டம் தான். நான் கடந்த நாட்டில் இந்த 3 நாள் இந்த கிராமத்துக்கு போயிருக்கேன். அந்த பாஸ்டர் புதிதாய் கொண்ட வீடு ஊருக்கு வெளியே பக்கத்துலலாம் பனைமரத்தில் ராத்திரி காத்தடிச்சா ஒரு பெரிய பயங்கரமாக சல தடுக்கும். அங்கே ஒரு ஆளாக தனியாக இருக்கு, பெரிய வீடு தனியாக தான் இங்கே இருக்கு. யோசிச்சு பார்த்து தனியாக சுற்றிலும் நைட்டு கிராமம் தூரம் ஊருக்கு வெளியே. ஐயோ நைட்டு எது ஆனால் கரண்ட் எல்லாம் போனால் எது ஆனால் என்ன செய்யுது இல்லை. நல்ல ஆண்டவரை சோழ ஆண்டவரே நீரோடு நம்ம வாழ்க்கையில் தனித்து போகும்போது வனாந்திரத்தின் பாதுகாப்பு போகும்போது தான் வனாந்திரத்தை பார்க்க முடியும். வனாந்திரம் எப்படிப்படும் சொல்ற அந்த ஊழியர்கள் பாலான நிலம், விதைப்பில்லாத தேசம், பயங்கரமான தேசம். நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை நாம் சந்திக்கும் பொழுது தேவனுடைய மோசை சந்தித்தது போல வாழ்க்கை வழிகளெல்லாம் அழைத்து போடப்பட்டிருக்கலாம். தேவன் ஆண்டவர் சொன்னாரு, என் கை வழிகளை திறக்கக்கூடியதை கை கூறியிருக்கவில்லை. இன்றைக்கும் ஆண்டவருடைய கரம் அற்புதம் செய்வதே கரம், இன்றைக்கும் ஆண்டவருடைய கரம் வழிகளை திறக்கக்கூடிய கரம். எனக்காக உங்களுக்காக வனாந்திரத்தில் வழியை உண்டாக சொன்ன ஆண்டவர் எப்படி தெரியாது, எங்கே இருந்தவர் தெரியாது, எப்படி பரத்திலிருந்து ஜெயம் பரம் நம்மை காக்குவதோ பக்தன் பாடியிருக்கிறார். எங்கே தெரியாது, கத்தெடுத்தது அவையில் பாசமொழி நாமத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நான் பார்ப்பொழுது ஆண்டவர் செய்த காரியத்தை நான் பார்ப்போமானால் மிக ஆச்சரியமாய் மிக அற்புதமாய் பார்க்கிறோம். 31ஆம் வசனத்தில் வாசிக்கிற வாசியங்கள், தரை மேல் 2 முழ புயலாம் கிடைச்சாங்க. எங்கிருந்து புறப்பட வந்த காத்தா, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட காற்று. அது வழியை திறக்கும், வழியை உண்டாக்கும். ஆண்டவர் ஒத்தாசை அவர் நோக்கி பார்க்கும் பொழுது வழி திறக்கும் சொல்லப்படுகிறது. பாறைக்கு சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், தரையில் 2 முழ உயரம், 3 அடி உயரத்துக்கு அதே காலப்பட்டது. ஜனங்கள் ஏதோ பற்றாக்குறைக்கு சாப்பிடல, சாப்பிட்டு திருப்தியாய் புசிக்கிற அளவுக்கு தேவன் கொடுத்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு பாசுறாரு. நான் வனாந்திரத்தில் வழியை தருவேன். எந்த வனாந்திரத்தின் வழியாகி போய் கொண்டிருக்கிறீர்கள்? எதுவுடைய வாழ்க்கையிலே வனாந்திரமாக இருக்கிறது? ஆண்டவர் நோக்கி பாருங்கள். ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேரமாய் நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், வழியை நான் உண்டாக்குவேன், நான் வழியை உண்டாக்குவேன் சொன்ன ஆண்டவர் வழியை உண்டாக்கி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை கர்த்தரை நாம் விசுவாசிப்போம், தேவனை நாம் விசுவாசிப்போம். அநேக தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1:30 அதிகாரத்தில் தாவீதின் வாழ்க்கையிலே பல சம்பவங்கள் காணப்பட்டாலும் குறிப்பிட்ட சம்பவம் தேவ ஆவியானவர் என் உள்ளத்தில் நினைவுபடுத்தினார். அந்த சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த முடியாது விரும்புகிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது தாவீதும் அவருடைய மனிதர்கள் பெருச தேசத்திலிருந்து திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்த வழியிலே நான் வாசிக்கிறோம். 30ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசியாப்போம்.
பெருச தேசத்திலிருந்து தாவீது திரும்புகிறான். சிக்லாக்கிலே தாவீதும் மனிதரும் அவனுடைய குடும்பம் எல்லாம் இருக்கிறார்கள். அமெரிக்கர் வந்து அதை சிறைப்பிடித்து போய்விட்டார்கள். இங்க வந்து பார்த்தா ஒன்றுமில்லை. 3ஆம் வசனத்தை வாசிக்கிற ஒன்றுமே இல்லை, எல்லாம் கொண்டு போகப்பட்டார்கள். அப்படி தாவீதும் அவனோடு இந்த ஜனங்களும் அழுவதற்கு தங்களில் பலமில்லாமல் போகும் நினைச்சார்கள், அழுதார்கள். அவங்க அழுத மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்துல நீங்க வாசிங்கன்னா தாவீது மிகவும் நிச்சயப்பட்டான், நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரன் நிமித்தம் மனக்கிளேசமாக்கினால் தாவீதை என்ன செய்யணும்? அவனோட சென்றா இவங்களுக்கு பாதிப்பு, தாவீதுக்கு பாதிப்பு தான், தாவீதுக்கு இழப்புதான். ஆனா கூட இருக்கிற ஜனங்கள் அவனை கல்லறிபடியாக அவர்கள் அருமையானே சொல்லிக் கொண்டார்கள். தாவீது ஒரு பெரிய மனாந்திரமான பயங்கரமான மனாந்திரம், மோசமான மனாந்திரம். கொள்ளிவாய் சர்ப்பம் சொன்னேன், சொந்த ஜனங்களை கொள்ளிவாய் சர்ப்பங்களை போல எழுப்பி அவனை கொல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு என்ன செய்ய ஒரு மகாபல இழப்பு, இன்னொரு பக்கம் தன்னோடு இருக்கிறவர்களை தனக்கு எதிராக கண்டறிய வேண்டும் சொல்லும் நிலைமை. மனாந்திரத்தின் பாதையிலே தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டு கர்த்தரை நோக்கி அவன் பார்த்தான். வாசிக்கிறோம், ஒத்தாசோடு பர்வதத்தை நோக்கி பார்க்கிறான். 8ஆம் வசனத்திலே தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். எந்த பக்கம் போனார்கள், எங்கே செயல்படுத்திக் கொண்டு வந்தார்கள் என்று ஒன்றும் தெரியாது தாவீதுக்கு. கிழக்க போகவா, மேற்கு போகவா, வடக்க போகவா, தெற்க போகவா, எந்த திசையிலே போய் செல்வது தெரியாது. 3 நாளாச்சு ரோதரம் இருப்பார்கள், ஒன்றும் தெரியல. கண்பான கத்தோலிப்படையே ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்ன செய்யப்பாடி போய் சொல்கிறார். வனாந்திரத்திலே வழியை ஏற்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நன்றியை உணரப்பட்டு போகிறார். சொல்லப்போற எந்த திசையில கொண்டு போயிருக்கலாம், எந்த பக்கம் போயிருக்கலாம். 3 நாள் ஆயிட்டது. தாவீது தெரியாது, மனக்லேசம், மனசஞ்சலம், குரல்களுடைய எதிர்ப்பு புறப்பட்டு போகிறார். பெரிய ஆச்சரியமான காரியத்தை பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்க பார்க்கும்போது 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தாவீதும் 600 பேரும் போனார்கள். அவர்கள் தேச கட்டளை வந்தபோது அங்கே சிலர் செய்தாங்க, அங்கேயும் சிலர் போனாங்க. தாவீது 400 பேரோட போகிறார். 200 பேர் விடைத்து போனபடினால் தேசோட ஆற்றை கடக்க மாட்டாங்க. ஒரு 200 பேர் இருந்தாங்க, பாதி கூட போயிடுச்சு எல்லாம். அப்பொழுது 11ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதிடத்தில் கொண்டு வந்து புசிக்கவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீர் வீசினார்கள். எகிப்தியன் யார் என்று சொன்னால், யுத்தத்திற்கு புறப்பட்டு வந்தவர்கள ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு வந்தார்கள். வேத வாசிக்கிறதுனால வாசிக்கிறோம். 13ஆம் வசனம் வாசிப்போம். நீ யாருடையவன்? நல்லா கவனிங்க, இவனை யுத்தத்துக்கு அழைத்து வந்திருந்தான் அந்த அமலேக்கியன். இவன் வியாதிப்பட்ட வேளையிலே இவனை நீ பழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அங்கேயே விட்டுட்டு போயிட்டான். காரணம் தெரியுமா? ஆண்டவர் வனாந்திரத்திலே வழியை ஏற்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் மாத்திரம் அன்றைக்கு இல்லை என்று சொன்னால் தாவீது கண்டுபிடிக்க முடியாது. தாவீது குழு கிடைத்திருக்காது. எஜமான் மரித்து போவான், இனி பிரயோஜனமற்றவன் என்று அவனை விட்டு போய்விட்டான். அவனைத்தான் கண்டார்கள், அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்தார்கள்,
ஆகாரத்தை கொடுத்த உடனே 12ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய உயிர் திரும்ப அவனுக்குள் செய்தாங்க வந்தது. அவன் 43 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமல் செய்தாங்க இருந்தான். 3 நாள் போயிட்டாங்க, இவங்க 3 நாள் வரைக்கும் வராங்க. கல்வான கல்லூரி பிள்ளைகளே, அவனை கேட்டபடிகளே அவர் சொன்னான், நாங்கள் கிரேத்துடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுடைய எல்லையின் மேலும் காலையிலே தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிங்காக்கை அக்னியினால் சுட்டெடுத்து போட்டோம் என்று சொன்னான். சிக்காவுக்கு தெரியும், சரி இவன் வந்தவன் தான். அவனிடத்தை தாவீது கேட்டான், நீ என்ன தந்தைக்கு என்னை கொண்டு போலையா என்று கேட்டதற்கு, நீ என்னை கொண்டு கொள்வதில்லை என்று என் எஜமானியில் ஒப்புக் கொடுப்பதில்லை என்று தேவன் ஆணைத்தால் உண்மை அந்த தந்தை கொண்டு போல என்று சொல்லி இவன் அவனை கொண்டு கொண்டு விட்டான் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வழிகள் ஆச்சரியமானவைகள். உங்க வாழ்க்கையில ஏதோ கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காருன்னா, நம்ம வாழ்க்கையிலும் எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் கச்சராய் செய்வதில்லை. வனாபுரத்தின் பாதையிலே வழியை உண்டாக்குற கர்த்தர். இந்த காலையில் விசுவாசிப்போம். எல்லாம் பிளாங்கா இருக்கலாம், என்ன செய்ய தெரியாமல் இருக்கலாம், எந்த வழியாய் போவது தெரியாமல் இருக்கலாம். அங்கே ஒரு ரீதியாக மறிக்க போகிறவன் இன்னும் செத்து போயிடுவான். 3 நாள் சாப்பிடல. அவன் எஜமான் நம்பிக்கை இழந்தா விட்டு போயிருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வழியை காட்டும்படியாக அந்த மனிதனை உயிரோடு வைத்து கர்த்தர் அவனுக்கு வழியை உண்டாக்கினான். கண்மானவர்களே, கர்த்தருடைய செயல்களை நாம் சாதாரணமாக என்ன வேண்டாம். ஏதோ நாங்கள் வழியை உண்டாக்கணும்னு சொல்லி சாதாரண கடந்த நாட்களில் இந்த வார்த்தையை தியானித்த வழியிலே இந்த பகுதியில் வாழ்க்கையில ஞாபகத்தை கொண்டு வந்தார். என் நினைவு தேவன் கொண்டு வந்தார். எந்த விதமாக எப்படியாக வனாந்திரத்தின் பாதையிலே கர்த்தர் வழியை திறக்க முடியும் என்பதை எனக்கு உங்களுக்கு காட்டுகிறது. அவையில காலத்தில் கர்த்தரை விசுவாசிப்போம், கர்த்தரே நம்புவோம். வனாந்திரத்தின் பாதை பயங்கரமான வனாந்திரம், அறுப்பும் விதைப்பும் இல்லாத இடம்தான். பாழான இடம், நம்பிக்கையற்ற புலனும் இது ஏதும் இல்லை என்று சொல்லும் இடம். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, எந்த பகுதியாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை அவர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இப்பொழுதே அது தோன்றும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த ஏசாயா வார்த்தைனா இப்பொழுதே அது தோன்றும். நாம் கர்த்தரை விசுவாசிப்போம், தேவனை விசுவாசிப்போம். தேவன் வனாந்திரத்தின் பாதையில எப்படி உண்டாக்கா தெரியாது. இயற்கை சூழ்நிலை மாறா இருக்கலாம், ஆனால் கர்த்தரை விசுவாசிப்போம். கர்த்தர் நம்பினவர்களை ஒரு நாளும் தேவன் வெட்கப்பட்டது இல்லை. யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்தும் நான் காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பின் வாழ்க்கையில் எல்லாரும் நன்றாய் அறிந்த சம்பவம். சிறைச்சாலைக்குள்ளே அவன் இருக்கிற வேளையிலே சொப்பனம் கண்ட 2 பேர் ராஜாவின் அரண்மனையிலிருந்து சிறைச்சாலைக்கு வந்தவன் நிலைமையை நாம் பார்க்கிறோம். காரனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிவிட்டு யோசேப்பு அவன் நோக்கி சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என் நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோருக்கு அறிவித்து இங்கே யோசேப்பு தனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடிய சூழலை பார்க்கிறோம். மனிதனை நம்பினான், தடுத்து நன்மை பெற்ற பானபாத்திரக்காரன் நம்பினான். அவன் சொல்லியிருப்பான், நிச்சயமானவனாய் செய்வேன்னு சொல்லியிருப்பான். உன் வழியை ஏற்படுத்தும்படியாக இந்த சிறைச்சாலையாக வெளியே வரக்கூடியவர்களுக்கு ஒரு வழி திறக்கப்படும்படியாக பானபாத்திரக்காரத்தில் யோசேப்பு கேட்டான். அந்த வேதம் சொல்கிறது 23ஆம் வசனத்தில், ஆனாலும் பானபாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை செய்தான். 2 ஆண்டுகள் வனாந்திரமான நிலைமை. ஒருவேளை பானபாத்திரக்காரன் உன் விடுதலையாகி போய் சில மாதங்கள்
அரண்மனையிலிருந்து யார் வந்திருந்தாலும் யோசிப்பு கூடி போய் பார்த்திருப்பான். தனக்கு தான் ஒரு வழி பிறந்திருக்கு, தன்னை ஜெயிலிருந்து கொண்டு போய் ஆள் வந்திருக்கிறாங்க, ராஜாவுக்குள்ளே பானபாத்திரம் சொல்லியிருப்பான், இருக்கவன் நினைத்திருப்பான். 2 வாரம் அல்ல, 2 மாதம் அல்ல, 2 வருஷம் ஆச்சு. யார் வரல. வனாந்திரம் அடைந்து போட்டவன் நிலைமை, யோசேப்பின் நம்பிக்கை அற்று போனவன் நிலைமை, இனி எங்கே வாழ்க்கை சிறையிலே முடிக்கப்பட வேண்டியதாக என்று சொல்கிற ஒரு நிலைமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்திரத்தில் வழியை ஏற்படுத்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு வழியை திறக்கும்படியாக கர்த்தர் பார்வோனுக்கு ஒரு சொற்பனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரியும், எனக்கு உங்களுக்கும் எப்படி வழி திறக்கணும் தெரியும், எப்படி வழி திறக்கணும் தெரியும். நம்ம மனுஷன் ஆகிறோம். யோசேப்பு சொல்லுவார், எனக்கு எப்படியா நாங்கள் சிறைச்சாலைக்கு கொடுப்போம், நாங்கள் சிறைச்சாலை வருவதற்கு எந்த விதமான தவறு செய்யல, எப்படியா காரியத்தை கொடுத்து ராஜாவுக்கு பேசு. தனக்கு பானவாத்திரக்காரன் மூலமாய் வழி திறக்கும் என்று அவன் நம்பினான். இல்லை, 2 ஆண்டுகள் மனாந்தரமான நம்பிக்கையற்று போன நிலைமை, எவ்வளவு சொல்றது நிலைமை. ஆனால் கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வழியை திறப்பாரானால் ஒரு மனிதனும் அதை அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்வது அவருடைய வழிகள் ஆச்சரியமான வழிகள். அவர் எண்ணங்களெல்லாம் பார்த்தா, ஆண்டு நடத்தல பார்த்தா ரொம்ப ஆச்சரியமானது. அந்த ஆரம்பம் சொன்னேன், ஒரு அம்மாவுக்கு ஓட்ஸ் மாத்திரம் சாப்பாடு கிடைச்சிச்சு, வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சொன்னேன். காரணம் சாப்பிடுறதாக இல்லை, காரணம் அவருக்கு இருந்த வியாதிக்கு அந்த ஓட்ஸ் தான் சுகமாக்குவதற்கு. அது தெரியாது. நம்ம புலம்பிடணும், நம்ம முழுமைக்கிறோம், வாழ்க்கையே எங்கே இருந்து கேட்கிறோம் தெரியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற கர்த்தர். அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். ஆண்டவருடைய வழிகளை குறித்து யோசிக்கும் பொழுது எனக்கு லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட காரியம் ஞாபகம் இருக்கிறது. இயேசுவின் பிறப்பை ஒட்டி சொல்லப்படுகிற காரியம் தான். ஆண்டவர் எந்த விதத்துல வழியை திறக்கிறார், ஆண்டுடைய காரியம் வழி திறக்கணும்னா எதையும் எப்படி செய்ய முடியும் என்பதை குறித்து அந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அகஸ்துராயன் அவன் ஆட்சி செய்கிற நேரம், அவன் கட்டிடுகிறான், சென்சஸ் எடுக்கப்பட வேண்டும், குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும், ஆகவே எல்லாரும் அவருடைய ஊர்களுக்கு போக வேண்டும் என்கிற கட்டளை பிறப்பிக்கப்பட்டதை பார்க்கிறோம். யோசேப்பு மரியாளும் நாசரேத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் பெத்லகேமுக்கு செல்ல வேண்டும். அது தெரியும், இந்த நேரம் மரியாள் பிரசவ நேரம் என்று நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அவள் காணப்படுகிறார். நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு அவள் வர வேண்டும். என்ன செய்வது தெரியாது, வழியில பிரசவம் ஏற்பட்டாலும் தெரியாது, ஆனால் கட்டாயம் போக வேண்டும். தெரியும், ஆண்டவர் இயேசு பெத்லகேமில் தான் பிறக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்தார்கள். இந்த வார்த்தையை நிறைவேற்ற ஆண்டவர் வழியை ஏற்படுத்தினார். எப்படி? அகஸ்துராய் மாத்திர மண்டலை கட்டளை போராட்டாவிட்டால் மரியாளும் யோசேப்பும் நாசரேத்திலேயே இருந்திருப்பார்கள். இல்லை, ஆண்டவர் தனக்கென்று ஒரு காரியத்தை செய்வார். எங்கேயும் யாருடைய உள்ளத்திலும் கத்த பேசி வழிகளை கத்த முடியும். ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசிப்பு இன்னைக்கு நம்மை சுற்றி இருந்தா இருக்கலாம், என்ன செய்வது அறியா இருக்கலாம். இந்த காலவழிகளில் நமக்கு புதிய காரியத்தை செய்வேன் சொன்ன ஆண்டவர் தான். நான் உனக்கு வழி ஏற்படுத்துவேன். உங்களுடைய வாழ்க்கைகளை ஆண்டவர் வழி ஏற்படுத்த ஆண்டவர் நம்பு. அதனால்தான் இந்த கத்தரை பற்றி கொள்ள வேண்டும். எதற்கானாலும் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கணும், ஆண்டவரை நான் ஜெபிக்க வேண்டும். ஏன் கத்தரை பார்க்கணும்? நாம் எத்தனை வழிகளை முயற்சி பண்ணாலும் அந்த வழியெல்லாம் தோற்றுக்கக்கூடிய வழிகள். யோசேப்பு அவன் வழியை ஏற்படுத்த முயற்சித்தான், கேட்டான், வியாய் வழி திறந்து நன்மை பெற்றவன் தான் வாக்குப்படி இருப்பான். இல்லை, எனக்கு உங்களுக்கும் மனிதர்கள் அல்ல, சூழல் அல்ல, தேவன் மாத்திரம்தான் வழியை ஆண்டவரை திறக்க முடியும். தானியேலை ஜெபிக்கிற மனுஷன் அவருடைய சத்துருக்கள் கையெழுத்து வாங்கி விட்டார்கள். பத்திரத்தை கையெழுத்து வாங்கி
தானியேலை சிங்கக்கபிலே போடக்கூடிய நிலம் வந்துருச்சு. ராஜாவுக்கு மிகுந்த துக்கம். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிப்போமானால் ராஜாவின் நிலைமையை குறித்து எழுதப்பட்ட வார்த்தையை வாசிக்கிறோம். ஒரு மனிதனால் அவன் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அவன் பிரயத்தனம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது ராஜா அவன் செய்த காரியத்தை குறித்து எழுதப்படுகிறது. வாசியம் 14ஆம் வாசியாப்போம். நல்லா கவனிங்க. இப்ப தானியேல் தான் ஜெபிக்கிறவன். அவன் தூக்கி உள்ள போன ராஜாஸ்தத்தை வந்து சொன்ன உடனே இந்த வார்த்தையை கேட்ட பொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவதற்காக சூரியன் அஸ்தமிக்க மட்டும் முடிஞ்சிச்சா? இல்லை. அவனே விரும்பினான், ராஜாவே விரும்பினான், முடியல, மாற்றப்பட முடியல, செய்ய முடியல. ஒருவேளை நமக்கு மனிதர்கள் வாக்குப்படி இருக்கலாம், பல காரியங்களில் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர்கள் மனிதர்கள், அவர்களால் கூடாமல் போகலாம். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. மனிதனால் முடியாது. தானியேலை எப்படியாயினும் காப்பாற்ற விரும்பினான், முடியல. இதில் சிங்கத்தை கூட பார்க்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, நான் மனிதன் நம்பி இருக்கோம், எனக்கு அவர் படிப்பை இப்படி வழி தந்துருவாரு, இவருக்கு அது இல்லை. நீ யாரானாலும் கர்த்தரை நம்புகிறான். கர்த்தர் எந்த விதத்திலும் அவர் வழியை திறக்க முடியும். அல்லேலூயா. எப்படி திறக்க முடியும்? செங்கடலை பிளந்தா. ஆச்சரியமா இருக்கு, எப்படி பிளந்தா தெரியாது. கீழ்காற்றை வீசம் பண்ணினா திறந்தார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் சமுத்திரத்தில் ஆண்டவர் அங்கே கத்தெடுத்தது காற்று புறப்பட்டு சமுத்திரத்தை போய் காடையை கொண்டு போட்டார், வழியை திறந்தார். யோசேப்பு ராஜாவுக்கு ஒரு சம்பளம், மனுஷன் நம்பினா ராஜாவுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து வழியை திறந்தார். ஆக எனக்கு உங்களுக்கும் வழியை திறக்கணும்னா யார் மூலமாயும் கர்த்தர் செய்ய முடியும். அல்லேலூயா. ராஜாவுடைய இருதயங்கள் யார் கையில் இருக்குதா? கர்த்தருடைய கையில் இருக்குது. அதை தமிழ் வாய்க்காலே போல கர்த்தர் சேருங்க திருப்புகிறார். எந்த அதிகாரியானாலும் எந்த மனுஷனானாலும் யாரை கூட கர்த்தர் செய்ய முடியும். ஆனால் நாம் நீங்களும் வழி திறக்கப்பட முடியாது. ஆண்டவரே நோக்கி பார்க்க வேண்டும், ஆண்டவரே நோக்கி பார்க்க வேண்டும். தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் வாழ ஒரு ஆள் உயிரோடு சென்று இந்த வனாந்திரத்தில் அவர் வழிகாட்டும்படியாய் ஒரு ஆளை இடத்திலே ஒரு ஆளை வைத்திருந்தார். சத்துருக்கள் மத்தியில் இருந்த சத்துருக்களை வந்தவனே அவன் வழிகாட்டும்படியான வழியை தந்தார். எப்படி எப்படி தெரியாது. ஆனால் அவன் காத்த கர்த்தரை சொன்ன வார்த்தை தான், வனாந்திரத்திலே நான் வழியை உண்டாக்குவேன். மெல்ல நினைக்கலாமா? எல்லா தேவ சொந்த பயத்தோடு இணைப்போம். இந்த காலங்களில் கர்த்தர் எனக்கு செய்தியும் அவரோடு பார்த்துருக்கு. இந்த காலங்களில் வனாந்திரத்திலே வழி உண்டாக்குவேன். எல்லா கண்கள் போய் பயபக்தியோடு வனாந்திரம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. தேவனுடைய பிள்ளையை ஒரு வேலை ஸ்தலத்தில், ஒரு தொழில, தனிப்பட்ட வாழ்க்கையில், பல காரியத்தில் வனாந்திரம் போன்ற பகுதியில் நீ போய் கொடுக்கலாம். வனாந்திரம் போன்ற காரியத்தை அனுபவித்து கொடுக்கலாம். இந்த கால்வழிக்கு உனக்காய் வெளியிடக்கூடிய கர்த்தர் எங்கே இருந்து வரும்? எங்கே இருந்து வரும்? மோசே சாதாரணமான இல்லைங்க. யோசிப்பாருங்க, மோசேயுடைய கரத்தை வைத்து ஆண்டவர் எத்தனை அற்புதத்தை செய்தார். கோலை போடுறோம், பாம்பாகுது, பிடிக்கிறார், திருவிழ கோலை மாறுது. எத்தனை அற்புதங்கள், எத்தனை அற்புதங்கள்! பிரவாகித்துக் யோராகிறது, செங்கல் அழைக்கப்பட்ட செங்கலை திறக்கிறது. நான் சொன்னான், எங்கே இருந்து வரும்? இது ஒரு பெரிய வனாந்திரம், பயங்கரமான வனாந்திரம். அவருடைய விசுவாசமே குறிப்பிட்ட எங்கே இருக்காங்க? எப்படி தருகிறாரோ? இது எப்படி சாத்தியம்? தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் வழி திறப்பாரானால் எங்கே இருந்தும் யாரை கொண்டும் எப்படி வழி திறக்க முடியும்? அல்லேலூயா. இந்த கால்வழியை கர்த்தரை நோக்கி பார்ப்போம். வாழ்க்கை மனாந்திரம் என்ன? ஜீவியின் மனாந்திரம் என்ன?
எந்த காரியங்கள் வாழ்க்கை வனாந்திரமாய் காணப்படுகிறது? ட்ரஸ்ட் தி லார்ட். கர்த்தரை நம்புவோம். ஆண்டவரே, நீங்க எனக்கு இந்த வனாந்திரத்தில் வழியை கொடுக்க முடியும். நீங்க வனாந்திரத்தில் வழியை கொடுக்க முடியாது. மோசேக்கு 6 மணி நேரம் தப்பி ஓடுகிறான். அங்கே ஒரு வழி, அங்கே வழி போஷிக்கும்படியாக, அவன் தங்கி இருக்கும்படியாக, அவன் வாழ்க்கைக்கு ஒத்தாசை செய்யும்படியாக ஒரு வழியை கர்த்தர் திறந்தார். கர்த்தர் வழியை திறந்தார். இந்த கால்களில் எனக்கு ஒரு வழி திறக்கிறவர் கர்த்தர் தான். அவர்தான் வழி திறக்கிறவர். யோசேப்பு பானவாதகர் இதா சொல்லு எனக்கு ஒரு வழி உண்டாது. நான் ஜெயிலிருந்து வரும், இந்த வனாந்தத்தை வெளியே வரணும், இந்த வனாந்தத்துக்கு வெளியே வரணும், எனக்கு ஒரு வழி உண்டாக்கு. இல்லை, முடியல. மனுஷனுடைய பிரயாசம் அல்ல, அவர் ராஜா தான். தானியேலை தப்பிக்க முடியல, யாராலும் முடியல. நிறைய நேரத்தில் சத்ரு மனுஷனை அவன் சுகவீனமாய் எஜமான் விட்டு அவனை கொண்டு கர்த்தர் வனாந்தரத்தில் வழியை காட்ட அவரால் செய்ய முடியும். யாரை செய்ய முடியும்? அவருடைய கால்களிலே கர்த்தர் நம்புவோம். வாழிய வாழ்நாள் காணப்படலாம். கர்த்தர் நம்புவேன். கர்த்தர் நம்ம சின்ன சின்ன காரியங்களும் கர்த்தர் இந்த வழியை திறப்பார். தேவன் காலை உண்டாக்குவார். என் ஆண்டவருக்கு தேவனால் கூடாத காரியம் செய்வேன். அவரால் சொல்லிப்போம். ஆண்டவரை சோதரப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வனாந்திருக்கப்பா, நம்ம நம்புற ஆண்டவரே, நீங்க வழிகிறப்பா எல்லா வாழ்க்கை சோகம் தான். அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். அவரை சோதம் அவரை பயன்படுத்தும். அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். நம்மால கேட்க முடியாது, நம்மால யோசிக்க முடியாது. வனாந்திரத்தின் காரியம் ரெண்டு கூட உயர்ந்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தாவே, வனாந்திரத்தை மாற்ற முடியும். நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலவழியில் ஆண்டு விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். விசுவாசமாயானவர்கள் கூட கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, தேவனால் கூடாதது வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைப்பட்டு விட்டதோ, வனாந்திரம் அழிக்கப்பட்டு விட்டதோ, ஊழியர்களின் சத்தமும் அவனின் சத்தமும் காதல் கேட்கணும். இந்த காதல் ஒத்தாசை ஒரு பங்கு இருக்கிறாரா கண்டு ஆண்டவரே, நான் விசுவாசிகள் இருப்பான். உங்களால்
இந்த காலையை கத்த சொல்ல பேசி எல்லாரும் புறப்படுவோம். வரப்போர் நாட்கள் உணாங்க வந்தாலும் கத்தர்கள் வழியை திறப்பார்கள் தைரியம் உண்டாகும். கத்த செய்வது எல்லா விசுவாசத்தோடு நான் தேவனை காக்கிறேன். ஆராயப்பட முடியாதவர்கள் எங்க யோசனைகள், எங்க சிந்தனைகள், எங்க எண்ணங்களை பார்க்கிறோம். நம்முடைய வழிகள் மேலானவர்கள். நாங்க பல நேரத்தில் நாங்க மனுஷனாலைகளை வழி திறக்கப்பட நினைக்கிறோம். இவர் இப்படி செஞ்சிருவார் சொல்லி ஏமாற்று யோசிப்பு போல் வாழ்க்கை ஏமாற்றப்பட்ட காலம் உண்டு. ஆனால் அந்த காலங்களிலே எங்களுக்காய் வழியை திறக்கிற நீர் ஆண்டுகளே எந்த வனாந்திரமாய் இருந்தாலும் உம்மாவே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நான் அறிந்து கொண்டோம். யோசேப்பு வழியை திறந்தவர், மோசேக்கு வழியை திறந்தவர், தாவீதுக்கு வழியை திறந்தவர். ஆண்டவரே எங்களுக்கு திறப்பதற்கு போதுமான கர்த்தர். எந்த யாருடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியில் வனாந்திரம் போல காணப்படுகிறதோ, எந்த வனாந்திரங்களை அடைந்து வைத்திருக்கிறதோ நான் ஜெபிக்கிறேன். இந்த காலவழிகளை உண்மையோடு நான் பார்க்கிறோம். ஒத்தாசோடு பதவிக்கிறாய் பார்க்கிறோம். தாவீதை போல அந்த உண்மையோடு நான் பார்க்க மாட்டேன். வரப்போற நாட்களில் வழிகள் திறக்கப்படுவதாக, வழிகள் திறக்கப்படுவதாக. இது எப்படி தெரியாது ஏற்கிறார்கள். ஆனால் நீ வழிகளுக்கு உங்களுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரப்போவதாய் உமக்கு நாங்கள் போராட சொல்கிறோம். இந்த வார்த்தை செய்யப்படுவதை எப்படியான படிப்புகள் தொழில் எல்லாரும் கூடும். இரண்டாவது ஆசிரியர் கத்தர் பிடிக்கிறார்கள். அன்றுவரே விலகிலப்பட்ட எல்லாரும் கொடுத்திருக்கிறோமா கத்தர் ஆரோக்கியத்தாலே ஏற்றுகிறார். அன்றுவரே பாதுகாப்பு உலகத்தை வாழ்கிறோம். இப்படி பாதுகாப்பு தரம் எங்களை பாதுகாத்து நடத்துவதாக சொல்கிறோம். எங்கள் சபை வழி பேசுகிறோம். உலகத்தை ஆசிரியர் உண்டாகும். உமக்கே நாங்கள் சகல கணத்தை தூக்கி இயேசுவின் நாமத்தில் எழுதுகிறார்.
பிதாவாகிய தேவன் பரிசுத்தருடைய பாதங்கள் பராமரிப்போம். இது சதாக்கம் பெறுவதாக. ஆமென். ஹல்லேலூயா.